நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் சரணம். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரைச் சேர்ந்த விஜயகுமார். 81,000 தீட்சை யஜ்யத்தில் தவறாமல் கலந்து கொண்ட பிறகு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முன்னதாக முரண்பாடான சூழ்நிலைகளின் போது நான் நீண்ட நேரம் உணர்ச்சி பூர்வமான உள்உரையாடலில் ஈடுபட்டு ஆழ்ந்த துயரத்தில் சிக்கித் தவிப்பேன். சமீப காலமாக என்னிடம் எந்த துயரமோ அல்லது உணர்ச்சி பூர்வமான தொடர் சிந்தனையோ இல்லை என்பதை நான் கவனிக்கின்றேன். சிறிய விஷயங்களுக்காக கூட நான் மிகவும் எளிதில் புண்படுவேன். அந்த நேரங்களில் உணர்ச்சிகளை வெளியே அதிகமாக வெளிப்படுத்தி மற்றும் கட்டுப்படுத்த முடியாத உள்உரையாடல்களாலும் நான் போராடி வந்தேன். இப்போது என் அக உலகில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. வெளிப்புறத்தில் என்ன நடந்தாலும் அது என்னை இப்போது பாதிப்பதில்லை. தேவையற்ற சிந்தனை ஓட்டங்கள், ஒப்பீடுகள், எடை போடுதல், எதிர்காலத்தை பற்றிய பயம், வருத்தங்கள் மற்றும் கடந்த காலத்தை பற்றிய சிந்தனைகள் திடீரென நின்றுவிட்டன. முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல் உள்ளது. எடை போடுதல் இல்லை. குற்ற உணர்ச்சியும் இல்லை. பெரும்பாலான நேரம் நான் அமைதியை அனுபவிக்கின்றேன். என் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நான் ஒரு சாட்சியாக மட்டுமே இருந்து அவற்றுடன் ஆனந்தமாக பயணிக்கின்றேன். எண்ணங்கள் என்னை இனி கடந்த காலத்திற்கு இழுத்துச் செல்வதில்லை அல்லது எதிர்காலத்திற்கு தள்ளுவதில்லை. நான் நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்கின்றேன். என்னால் இப்போது நடைமுறைக்கு உகந்த முடிவுகளை எடுக்க முடிகிறது. இது வேலையில் நான் வெற்றி பெற உதவியுள்ளது. என்னை சுற்றி உள்ளவர்களுடன் என்னால் எளிதில் பழக முடிகிறது. மேலும் அவர்கள் என்னை முன்பை விட மிகவும் நட்பானவனாக காண்கின்றார்கள். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் கருணைமிக்க பிரசன்னத்தால் என் வாழ்க்கை ஆழமாக நிரம்பி இருப்பதை உணர்கின்றேன். இது ஆழ்ந்த மன நிறைவையும் மன திருப்தியையும் அளிக்கிறது. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை திருவடிகளுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருப்பேன்.